இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தைக்குள்ளே நாம் கடந்து செல்ல போகிறோம். இன்னும் ஒரு முறை சொல்லுங்க, சொல்லுங்க. ஆமா, இன்னும் ஒரு முறை, இன்னும் ஒரு முறை. நம்ம சாவி இருக்கு பார்த்தீங்கன்னா, சாவி பஞ்சு வச்சிருப்பீங்க நிறைய பேரில். சில பேர் ஒரு சாவி மாத்திரம் வச்சுருப்பாங்க, அவங்களாம் ரொம்ப புத்திசாலிகள். ஒரே சாவி, பிரச்சனையே கிடையாது. இந்த மாதிரி கூட்டத்தில் சாவியை கொடுத்து இந்த கதவை போய் திறன்னு சொன்னால் நம்ம எந்த சாவியை போடுறது? இந்த சாவியை போட்டால் திறக்காது. முதல் சாவி எடுத்து ரெண்டாவது சாவி எடுத்தால் திறக்காது. இது திறக்கும், ஆனால் திறக்காது. இது மாதிரி நிறைய கீ பஞ்ச் இருக்கும் பாருங்கள். அதை முதல் ஒரு சாவியாக போட்டு நினச்சி எனக்கு இந்த கீழே இருக்க படியில் இருக்குது பாருங்கள். அது எந்த சாவினா இன்ன வரைக்கும் எனக்கு தெரியாது. இந்த ஒரு தகரத்தில் ஒரு கதவு இருக்கு இல்லையா, அதில் ஒரு சாவி இருக்கும். அதே மாதிரி எல்லா 2-3 சாவி இருக்கும். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் என்ன செய்கிறதுன்னு தெரியாது. அது எப்படி பண்ணுறது? வந்து பண்ணியிருப்பீங்க, ஃபெயிலியராக இருக்கும். உடனே போடா அதோட விட்டுரு போட்டு போ அப்படின்னு இல்லாமல் ரெண்டாவது ட்ரை பண்ணுங்கள். இன்னைக்கு ஆண்டவராகிய தேவன் உங்கள் வாழ்க்கையில் மறுபடியும் நீங்கள் ட்ரை பண்ணும்பொழுது, மறுபடியும் ஜெபிக்கும் பொழுது, மறுபடியும் உபவாசம் எடுக்கும் பொழுது, மறுபடியும் வேத்த வாசத்து அதை சொல்லும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அசாதாரணமான காரியங்கள் கர்த்தர் செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த முறை தவறிச்சு விட்டுறாதீங்க. அடுத்த முறை வசனம் சொல்லுகிறது, அவன் கையில் இருக்கும்பொழுது என்னாச்சு? எரேமியா 18ஆம் அதிகாரம். கையில் இருக்கும்பொழுது என்னாச்சு? கெட்டு போயிடுச்சுன்னு அவர் தூக்கி போட்டாரா? இல்லை, அதை மறுபடியும் என்ன பண்ணார்? வணைக்க ஆரம்பிக்கிறார். வணைத்து என்ன பண்ணார்? முன்னாடியோட ரெண்டாவதாக செய்தது மிகவும் அற்புதமாக நடக்க ஆரம்பித்தது. எனக்கு பிரியமான தேவச்சனமே, ஆண்டவராகிய தேவன் திருப்பி உங்களை எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். எலிசா மறித்து போயிடுவான், வியாதி வந்தால் மறித்து போவான், வியாதி வந்து மறித்து போயிடும், அவனை அடக்கம் பண்ணுறாங்க. அது எலும்பாகிறனா இத்தனை வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் ஆயிருக்கலாம். ஆனாலும் அதுக்குள்ளே இருக்க அபிஷேகம் என்ன செய்யலை? குறைந்து போகலை. இந்த பாடியை, இன்னொரு பாடியை வந்து புதைக்க வராங்க. புதைக்க வரும்பொழுது எலிசாவோட எலும்பு பட்டு டக்குன்னு உயிரோடு வந்துடுறான். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுக்க இருக்கிறார். நம்புறோம் சொல்லுங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவன் அற்புதங்களை அடையாளங்களை கர்த்தர் சேர்ப்பிக்கிறார். ஆகவே பிரியமான தேவச்சனமே, ஆண்டவராகிய தேவனிடத்தில் நீங்கள் எப்படி இருக்கணுமா? விசுவாசமாக இருக்க வேண்டுமா? ட்ரை பண்ணிட்டே இருக்க, ஜோம் பண்ணிட்டே இருக்க, விடாதீங்க. யாக்கோபு என்ன பண்ணான்? ராத்திரிலேருந்து காலையில் வரைக்கும் ஜோம் பண்ணான் இல்லையா? காலையில் வரைக்கும் ஜோம் பண்ணா அவன் பேர் என்ன மாற்றினாரு? இஸ்ரவேல்ன்ற மாத்திரை வரைக்கும் ஜோம் பண்ணார். தானியேல் ஜோம் பண்ணார். எப்படி? ஜோம் பண்ணிட்டே இருக்காரு. ஆரம்பத்தில் ஜோம் பண்ணிட்டார், முதல் நாளே ஜோம் பண்ணிட்டார். பதில் கிடச்சிச்சு, ஆனால் பதில் வரல. ஏன்? பிசாசு வந்து என்ன பண்ணுறான்? 2ஆம் பாடத்தில் இருந்துட்டு தடுக்கிறான். பெர்சியா தேசத்து அதிபதி அப்படின்னு சொன்னால் அவங்க அங்கே இருக்க அந்த ஏரியாவில் இருக்க டீமன் ஸ்பிரிட், அந்த டீமன் ஸ்பிரிட் என்ன பண்ணுச்சுன்னா வார்த்தையை கொடுக்குறதில்ல. நீங்கள் நிறைய பேர் ஜோம் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க? எனக்கு வரல அப்படின்ட்டு, எனக்கு கிடைக்கல அப்படின்ட்டு எந்திரிச்சு போயிருங்க. இல்லை, அப்படி இல்லை. ஜோம் பண்ணுங்க, ஜோம் பண்ணி கொண்டே இருங்க. கர்த்தர் உங்கள் ஜெபத்துக்கும் விண்ணப்பத்துக்கும் பதிலை கர்த்தர் கொடுப்பார். பாதியிலே விட்டுட்டு போக மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா. உங்களை என்னை ஆசீர்வதிப்பதற்காக தேவன் இருக்கிறார். என் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆகவே பிரியமான தேவஜனமே, நம்ம என்ன பண்ணுறோம்? ஜெபம் பண்ணுறோம், பைபிள் வாசிக்கிறோம், பண்ணுறோம், சர்ச்சுக்கு போகிறோம், ஒன்றுமே நடக்கலை அப்படின்ற முடிவுக்கு வந்துடாதீங்க. அது பிசாசு சொல்ல வைப்பான். ஆனால் ஆண்டவர் நிச்சயமாகவே வசனம் சொல்லுகிறது, அவன் ஒரு இருதயத்தின் வேண்டுதலை என்ன செய்வாராம்? அருளச்சி வரான். கத்திரிடத்தில் எப்படி இருக்கணுமா? மன மகிழ்ச்சியாக இருக்கணுமா? கஷ்டப்பாக இருக்கக்கூடாது, வைராக்கியமாக இருக்கா. என்ன ஜெபம்னா ஒன்றும் கிடைக்கல, கிறிஸ்தவம் சொல்கிறாங்க, ஒன்றுமே நடக்கல. இல்லை, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பிரத்யட்சமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே எடுத்து வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் என்ன சொல்லுகிறது என்று சொல்லி வாசிக்கலாம். பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும் போது அங்கே இருந்த கனம் பொருந்தி ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். அவன் என்ன சொல்றானா? பரிசுத்தவான் என்று காண்கிறேன். அவள் பார்த்துருக்கா, ரொம்ப நல்ல பயங்கரமாக ஊழியம் செய்கிறார் எலிசா. அப்படி பரிசுத்தவான் என்று காண்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு பாருங்க. நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையையும் நாற்காலியையும் குத்து விளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றாள். ஒரு நாள் அவன் அங்கே வந்து அந்த அறை வீட்டிலே தங்கி அங்கே படுத்து கொண்டிருந்தான். பாருங்க, இந்த எலிசா வந்து கேட்கல. என்ன கேட்கல? எனக்கு மாடியில் ஒரு வீடு கட்டி கொடுங்கன்னு சொல்லி கேட்கல.
இவன் என்ன பண்ணுவான், வருவான், தங்குவான், ஜெபம் பண்ணுவான், போவான். ஆனால் இவன் யாருன்னா கணம் பொருந்தியவள், பெரிய பணக்காரி, கணம் பொருந்தியவள். வரும்பொழுது அவங்க ஹஸ்பண்ட்டை சொல்கிறாரு, வந்துட்டு போகிறாரு, ஜெபம் பண்ணிட்டு போகிறாரு. அவருக்கு ஒரு வீடு கட்டி, அவருக்கு ஒரு ரூம் கட்டி, அவருக்கு ஒரு டேபிள் போட்டு, அவருக்கு ஒரு லைட்டை வச்சு, அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்கு, அவருக்கு ஒரு கட்டிலை போட்டு, குத்து விளக்க வச்சு, நம்மிடத்தில் வரும்போது அவர் அங்கே தங்கலாம். அப்படி யாராவது நினச்சிருக்கீங்களா? ஏன் பாஸ்டர் உங்கள் வீட்டில் வீடு இல்லை? யாராவது நினச்சிருக்கீங்களா? ஏன் எங்கள் வீட்டில் வந்து தான் நீங்கள் வந்து தூங்கணுமா? அப்படி யாராவது நினச்சிங்களா? நான் வெளியில் சொல்கிறேன், வெளியூரில் போனாலும் நான் சில டைம் பாஸ்டர்ஸ் வீட்டில் தங்குவேன், சில டைம்ஸ் ஹோட்டலில் இருப்பேன். மலேசியாவில் அப்படி தான் வீட்டில் தங்கியிருந்தேன். அது மோகன் சி அண்ணன், அதுக்கப்புறம் ஆல்வின் தாமஸு, கெஸ்டன் எடின்பரோ, இது மாதிரி ஆளுங்க வந்து தங்குவாங்க. அப்புறம் சாம் ஜபத்திர எல்லாம் தங்குவாங்க. அப்போ என்னை தங்க வச்சார். 2-3 தடவை மலேசியா போனப்போ அவங்க வீட்டில் தான் தங்கினேன். தங்குறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணார்னா ஹோட்டல் கூட்டிகிட்டு போனார். சாயங்காலமாச்சு ஃப்ளைட்டு இறங்கி வரதுக்கு, காலைல கிளம்புனேன், 4 மணி 5 மணி ஆச்சு. வாங்க காஃபி குடிக்கலாம் அப்படின்னாரு. எனக்கு காஃபினா ரொம்ப பிடிக்கும். ஹோட்டலில் போய் காஃபி உட்காந்து குடிச்சிட்ருக்கப்ப அவர் கேட்ட கேள்வி, ஒரு நாளைக்கு நீ எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுவீங்க? நான் பண்ணுவேங்க அப்படின்னு. எப்படி ஜெபம் பண்ணுவீங்க? இவன் சரியான ஆளா, இவன் ஊழியத்தில் லாய்க்கா? கடைசி நான் ஊருக்கு போகிறப்ப சொல்கிறாரு, நான் உங்களை ஹோட்டல் கூட்டிட்டு போனேன் தெரியுமா உங்களுக்கு? ஆமாம் கூட்டிட்டு போனீங்க. எது கூட்டிட்டு போனேன் தெரியுமா அப்படின்னு. தெரியாதுன்னு. இல்லை நீங்கள் எப்படி இருக்கீங்கன்ற பார்க்குறதுக்காக தான் போட்டேன். மனுஷன் வந்து இப்படி தான் பார்ப்பான், ஆனால் ஆண்டவர் அப்படி பார்க்க மாட்டார். ஆண்டவர் அப்படி பார்க்க மாட்டார். ஆனால் கர்த்தர் அற்புதமாக எடுத்து பயன்படுத்தினார். நான் ஏன் சொல்கிறேன்னா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விட்டு போனதை ஆண்டவர் இந்த வருடத்தை கர்த்தர் திருப்பி கொடுக்க போகிறார். 11 மாதம் முடிஞ்சிச்சுன்னு கவலைப்படாதீங்க. 12ஆம் மாதத்தில் தேவன் அற்புதம் செய்ய முடியும், அசாதாரண அற்புதங்கள் செய்ய முடியும். ஸோ கீப் ஆன் கோயிங் ப்ரேயர், ஜெபம் பண்ணிக்கொண்டே இருங்க. வந்து போய்கிறார், அவருக்கு என்ன வேணும்? மெத்தையின் மேலே ஒரு சிறிய அறையை கட்டி, அறை வீட்டை கட்டி, அதில் அவருக்கு ஒரு கட்டிலை போட்டு, மேஜை வச்சு, நாற்காலியை வச்சு, குத்து விளக்க வச்சு, அவர் நம்மிடத்தில் வரும்போதெல்லாம் அவர் தங்கிக்கொள்வோம். எப்படி பாருங்கள், அவர் ஊழியக்காரனை எப்படி கனப்படுத்துகிறாங்க. அவன் ஊழியக்காரன் தானே வந்துட்டு ஜெபம் பண்ணிட்டு போகணும், காசுக்காக வருவான். ஒரு 500 கொடுத்து அனுப்புவோம், இல்லை ஒரு 100 கொடுத்து அனுப்புவோம். சில பேர் பார்த்துருக்கீங்களா, ஒரு 100 வச்சுக்கிட்டு பைபிளுக்குள்ளே படிச்சுட்டு, ஃபஸ்ட்டு ஐயா வாங்கிக்கோங்க யாருமா, கொடுக்குற தப்புன்னு சொல்லலை, அவங்களால அதை விட மேலே கொடுக்க முடியும். ஆனால் ஆண்டவருக்குன்னு கொடுக்குறப்ப எண்ணி பார்த்து, அது 100 கூடிடக்கூடாது, 500 கூடிடக்கூடாது, அதை பார்த்து கொடுப்பாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எப்படி கொடுப்பாராம்? அள்ளி அமுக்கி குலுக்கி நன்றாய் சரிந்து விடும்படி கத்த கொடுப்பார். அப்போ இவருக்கு கொடுக்கப்பட்ட வீடு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குறையும் இல்லை. மெத்த இருக்குது, கட்டல் இருக்குது, மேஜர் இருக்குது. அந்த நாட்களில் ஒரு பெரிய பணக்காரங்களாக இருந்தபடினால ஊழியக்காரனை கனப்படுத்த ஆரம்பித்தார்கள். ஒரு நாள் அவன் அங்கே வந்து அந்த அறை வீட்டிலே தங்கி அங்கே படுத்து கொண்டிருந்தான். அவன் தன் வேலைக்காரனாகிய கேயாசை நோக்கி, இந்த சூனேமியாளை அழைத்து கொண்டு வா என்றான். அவளை அழைத்து கொண்டு வந்தான். அவள் அவனுக்கு முன்பாக நின்றாள். அவன் கேயாசியை பார்த்து இதோ இப்படிப்பட்ட சகல சலக்கரணையோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ராஜாவினிடத்திலாவது சேனாதிபதியிடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவளை கேள் என்றான். அதற்கு அவள், என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்றாள். அவளுக்கு செய்ய வேண்டியது என்னவென்று கேயாசியை அவன் கேட்டதற்கு அவன், அவளுக்கு பிள்ளை இல்லை, அவள் புருஷனும் பெரிய வயதுள்ளவன் என்றான். அந்த வீட்டில் அவன் தங்கிட்டான். தங்கணுன்னு என்ன பண்றான்? சுனமேல கூப்பிடு அப்படின்னா. இவன் எலிசா வந்து எனக்கு இப்படிப்பட்ட ரூம் வேணும்னு கேட்டானா? கேட்கல. கேட்காமலேயே ஒரு வீடை கட்டினார், ரூமை கட்டினார், மேஜை இதெல்லாம் போட்டு எல்லாம் வச்சார். இப்போ என்ன பண்ண, ஏன் அது இப்படி பண்ணுறா அப்படிலாம் கேட்டுட்டு, அவளுக்கு நான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி கேஆசி அவனுடைய வேலைக்காரனை கூப்பிட்டு, நீ போய் சுனமிதியாவில் போய் அழைச்சிட்டு வா, அவளுக்கு என்ன வேணும்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி கேட்கும் பொழுது
14ஆம் வசனம் சொல்கிறது, அவளுக்கு செய்ய வேண்டியது என்னவென்று கேயாசி அவன் கேட்டதற்கு அவன், அவளுக்கு பிள்ளை இல்லை, அவள் புருஷனும் பெரிய வயதுள்ளவன் என்றான். அப்பொழுது அவன் அவளை கூப்பிடு என்றான். அவளை கூப்பிட்ட போது அவள் வந்து வாசற்படியிலே நின்றாள். பாருங்க, அவருக்கு ஏதோ கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. சரி, அவருக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தா எல்லாமே இருக்கு, கொடுக்கணும் ஒன்றும் இல்லை. ஆனால் ஒன்று என்ன இல்லைன்னா, பிள்ளை இல்லை, புத்திர பாக்கியம் அவனுக்கு இல்லை, குழந்தை இல்லை. அப்போ குழந்தை இல்லைன்னு இவ்வளோ நாள் வந்துட்டு இருக்கப்ப சொன்னாலா இல்லையா? சொல்லலை. ஆண்டவருக்கு சில காரியங்கள் உங்களுக்கு தேவை இருக்கிறது என்று சொல்லி அவருக்கு உங்களுக்கு தெரியும், அவருக்கும் தெரியும். ஆனால் ஆண்டவர் தம்முடைய நேரத்தில் கர்த்தர் அற்புதத்தை செய்வார். உங்களுக்கு தேவையான காரியங்களை கர்த்தர் செய்வார். நீங்கள் சொல்லாவிட்டாலும் அவருக்கு தெரியும். நான் தான் சொன்னேன், அவருடைய கண்கள் உங்களை என்னை நோக்கி பார்க்கிறது. ஆமென். ஆண்டவருடைய கண்கள் உங்களை என்னை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறது. நீ நினைக்கலாம், யாரும் பார்க்கல, யாருக்கும் தெரியல, யாருக்கும் இந்த மாதிரி கஷ்டம், எனக்கு இருக்க கஷ்டம் யாருக்கும் தெரியல, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் ரொம்ப அவதிப்படுறேன். அவன் சொல்கிறான், என் ஜனத்தின் மத்தியிலையும் எல்லாத்து மத்தியிலும் நான் எப்படி இருக்கேன்? நான் பெரிய பணக்காரனாக இருக்கேன், நான் எனக்கு தேவைன்னு ஒன்றுமே இல்லை. ஆனால் அவனுடைய தேவை ஒன்று இருக்குது. என்னன்னா, பிள்ளை இல்லை. அதை சொன்னாலா? நம்மளாக தான் என்ன பண்ணுவோம்? கல்யாணம் ஆகி 10 வருஷம் 5 வருஷம் ஆச்சு, இன்னும் பிள்ளை இல்லை. கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு, இல்லை. ஒருத்தங்க நம்ம சர்ச்சுக்கு வந்தாங்க, எங்கேருந்துன்னா துவாக்குடியிலேருந்து, 25 வருஷமாக குழந்தை இல்லை. இங்கே வந்தாங்க, ஜெபம் பண்ணாங்க, அடுத்த மாதமே கன்சீவ் பண்ணாங்க, குழந்தையை பெற்றார்கள். அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் வந்து சாட்சி சொல்லிட்டு போயிட்டாங்க. உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிற பொழுது அவன் ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய் என்றான். அதற்கு அவள், ஏது தேவனுடைய மனுஷனாகிய என் ஆண்டவனே உமது அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்றார். ஆமா, ஒரு ப்ராபசி சொல்றாரு, அடுத்த வருஷம் நான் வருவேன், அப்ப நீ கோயில குழந்தை வச்சுட்டு இருப்ப. அதுக்கு முன்னாடி அவர் சொல்றாரு, என்ன செய்யணும்? ராஜாட்ட பேசணுமா? ஏன்னா இவ வந்து வயது சென்றவராக இருக்காரு ஆனவர். அதனால வந்து இவருக்கு ஏதாவது பாதுகாப்பு இல்லாமல் இருக்குமோ அப்படி என்று சொன்னால், இவருக்கு பாதுகாப்பு கொடுக்க ராஜாட்ட பேசுகிறேன், சேனாதிபதிகிட்ட பேசுகிறேன், அவங்கள்ட்ட பேசுகிறேன், இவங்கள்ட்ட பேசுகிறேன், என்னென்னலாம் சொல்லி பார்ப்பார். அவர் சொல்லுவா, இல்லை எனக்கு எதுவுமே வேணாம், பிள்ளை வேணாம் அதையும் சொல்லிடுவா. அபத்தம். நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு, கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு, கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் ஆச்சு, ஒன்றும் நடக்கலை. ஒன்றும் நடக்கலை, பிஸ்னஸ் இம்ப்ரூவ் ஆகலை. வச்சு பார்த்தேன், இந்த கடை வச்சு பார்த்தேன், அந்த கடை வச்சு பார்த்தேன், அங்கே போனேன், இங்கே போனேன், அந்த இடத்துக்கு போனேன், இந்த இடத்துக்கு போனேன், நடந்து போனேன், முழங்கால் போனேன், ஜெபிச்சேன், முட்டி ஜெபம் பண்ணேன், பாஸ்டிங் இருந்து ஓடா தேஞ்சு ஜெபம் பண்ணேன், எதுவுமே நடக்கலை. கர்த்தர் நடத்துவார். ஆமென். உங்கள் வழியில் போனீங்கன்னா நடக்காது, ஆண்ட வழியில் போனீங்கன்னா கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. இதுதான் கர்த்தருடைய வழின்னு பார்த்துக்கோங்க. நான் சொல்கிறேன், பார்த்தீங்கன்னா ஒரு தடவை முயற்சி பண்ணிட்டீங்க, 2வது தடவை முயற்சி பண்ணுங்க, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆமென். 3வது தடவை முயற்சி பண்ணுங்க, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. பார்த்துக்கோங்க, எலியா என்ன பண்ணுறான்? மழை வரும்னு சொல்லிட்டான். சொன்னா பார்த்தீங்கன்னா மேகம் வருதான் பாரு. அவன் போய் பார்ப்பான், உள்ளங்கை அளவு மேகம் வந்துச்சுன்னா போதும் அப்படின்னு நினைப்பார். ஆனால் உள்ளங்கை அளவு மேகம் வரல. அது என்னாச்சுன்னா, அவன் போய் 6 முறை போய் பார்த்து 6 முறையும் வரல. அப்போ 6 முறை வந்து 7வது முறை ஒன்று இருக்குது. அந்த 7வது முறை பார்க்குறப்ப அவன் சொல்கிறான், உள்ளங்கை அளவு மேகம் வந்துருச்சுன்னு சொன்ன உடனே டக்குன்னு அவனுடைய பேச்சு மாறி போயிடும். எலியா என்ன சொல்லுவான்னா, பெருமழையின் இரைச்சல் சத்தத்தை கேட்கிறேன். எப்படிங்க சொல்ல முடியும்? விசுவாசத்திங்கன்னா நீங்கள் விசுவாசத்தில் பேச முடியும். எனக்கு பிரியமான தேவச்சனமே, வசனம் சொல்லுகிறது, உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஜெபத்தை நெக்ஸ்ட் ட்ரை, அடுத்த மாதம் இந்த மாதம் ட்ரை பண்ணுங்கள், கர்த்தர் ஆஸ்வதிப்பார். கிடைக்காத வேலை கிடைக்கும். ஆமென். கிடைக்காத பணம் கிடைக்கும், ஆசீர்வாதம் உண்டாகும், சுகம் உண்டாகும், பலன் உண்டாகும், ஐஸ்வர்யம் உண்டாகும், கனம் உண்டாகும். இந்த ஒரு முறை ட்ரை பண்ணுங்க, கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றி போடுவார். கர்த்தர் உங்கள் இதயத்தின் வேண்டுதலை உங்களுக்கு அருள் செய்வார். கர்த்தர் இடத்துல என்னவா இருக்கணுமா? மன மகிழ்ச்சியாக இருக்கணுமா? கர்த்தருடைய கண்கள் உங்களை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறது. உங்கள் வேதனை என்னவென்று தெரியும், உங்களுடைய கஷ்டம் என்னவென்று தெரியும், உங்களுடைய பாடுகள் என்னவென்று தெரியும். பார்த்துட்டு ஆண்டவர் கண்ணை மூடிட்டு இருக்க மாட்டார். இந்த நெருப்பு கோழி இருக்குது பார்த்தீங்களா? நெருப்பு கோழி பார்த்துருக்க மாட்டோம், பட் கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லை டிவியில் பார்த்துருப்பீங்க, இல்லை வேறு எங்கேயாவது படத்தில் பார்த்துருப்பீங்க. இந்த நெருப்பு கோழி என்ன பண்ணுமா, பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா தலையை போய் என்ன பண்ணுவான், மண்ணுக்குள்ளே வச்சுக்குமா. மண்ணுக்குள்ளே வச்சுட்டோன்னா அது என்ன நினைக்குமா, நம்மளை யாருமே பார்க்கல அப்படின்னு நினைக்குமா. இருக்கீங்களா? நிறைய பேர் அப்படி தான், நீங்கள் தரையை மண்ணுக்குள்ளே வச்சுக்கிறது. பூனை என்ன பண்ணால் கண்ணை மூடிச்சுன்னா, இது எல்லாத்துக்கும் தெரியும், உலகமே முடிஞ்சு போய் கண்ணை மூடிச்சுன்னா, பூனை கண்ணை மூடிச்சுன்னா அது நினச்சிக்க அப்படி இல்லை 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 இல்லை, அது திறந்து தான் இருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம கண்கள் எதுக்குன்னா,
ஆண்டவர் உங்களை என்னை ஆஸ்வதிப்பதை பார்ப்பதற்கு கண்ணை மூடிட்டு இருக்கிறது. இன்றைக்கி நம்ம அப்படி கண்ணை மூடி நம்ம ஜெபத்திலலாம் கண்ணை மூடுவோம். இல்லை, நான் மூட மாட்டேன், நான்லாம் மூட மாட்டேன். ஏன்னா பிசாசு எப்போ தூக்கி அடிப்பான்னு சொல்லிட்டு ரெடியாக இருப்பான், அடிக்கலான்ற மாதிரி இருப்பான். அதனால் நான் கண்ணை திறந்துருந்தால் தான் அவன் கை ஓங்கிறதுக்கு முன்னாடியே டக்குன்னு என்ன பண்ணுவோம், இயேசு நாமத்தில்னு சொல்லி அதை நிப்பாட்டிடுவேன். 17ஆம் வசனம். அந்த ஸ்திரீ கர்ப்பம் தரித்து எலிசா தன்னோட சொன்னபடி ஒரு உற்பத்தி காலத்திட்டத்தில் ஒரு குமாரனை பெற்றாள். ஆமா, சொன்னபடியே ஒரு குமாரனை பெற்றாள். ரொம்ப சந்தோஷம். ஆனா அந்த ஸ்திரீ, அந்த பிள்ளையால அவளுக்கு என்ன கஷ்டம் வந்துச்சுன்னு பாருங்க. அந்த பிள்ளை வளர்ந்தான். ஒரு நாள் அவன் அறுப்பறுக்கிறவர்களிடத்தில் இருந்த தன் தகப்பன் அண்டைக்கு போயிருக்கும் போது தன் தகப்பனை பார்த்து என் தலை நோகிறது என்றான். அப்பொழுது அவன் வேலைக்காரரிடத்தில் இவன் தாயினிடத்தில் எடுத்துக்கொண்டு போய் விடு என்றான். ஆமா, திடீர்னு என்ன பண்ண, அந்த பையன் வயலுக்கு போயிருக்கான். வயலுக்கு போறப்ப அவங்க அப்பா கூட வந்திருக்காங்க. அப்பா கூட இருக்கும்பொழுது தலை வலிக்குது ரொம்ப கத்திருக்கான். இவன் சத்தம் தாங்காமல் என்ன பண்ணுறாரு, அவர் வேலைக்காரன்ட்ட அனுப்பிச்சு என்ன பண்ணுறாரு, இந்த போய் அம்மாட்ட கொடுத்துருன்றாரு. அப்போ அவங்க அம்மாட்ட கொண்டு போய் கொடுத்தோன்னே அவன் அம்மா மடியில் இருக்கிறான். அவனை எடுத்து அவன் தாயினிடத்தில் கொண்டு போன போது அவன் மத்தியானம் மட்டும் அவள் மடியில் இருந்து செத்து போனான். இன்னைக்கு நிறைய பேரோட வீட்டில் ஆசீர்வாதங்கள் மரித்து போயிருக்கிறது. நிறைய பேரோட வீட்டில் ஐஸ்வர்யம் மரித்து போயிருக்கிறது. நிறைய பேரோட எண்ணங்கள், சிந்தனைகள், யோசனைகள் எல்லாம் மரித்து போயிருக்கிறது. இன்றைக்கு ஒரு நற்செய்தி, கர்த்தர் அதற்கு ஜீவனை கர்த்தர் கொடுக்க போகிறார். உங்கள் எல்லா சூழ்நிலைக்கும் ஆண்டவராக தேவன் ஜீவனை கொடுக்க போகிறார். உயிர்த்தெழுந்த வல்லமையின் பிரசனம் உண்டாக போகிறது. இத்தனை வருஷம் நடக்கல என்று சொன்னால், 11 மாசம் நடக்கவில்லை என்று சொன்னால், இந்த 12ஆம் மாதத்துல ஆண்டவர் உயிர்த்தெழுந்த வல்லமை கர்த்தர் கொடுப்பார். நம்புறவங்க ராமன் சொல்லுங்களேன். இந்த 12ஆம் மாதத்துல கர்த்தர் நான் திருப்பிக் கொள்வேன் எல்லாவற்றையும். அப்படித்தான் இருந்தா பார்த்துக்கோங்க. செத்து போனேன்னு அவர் ரொம்ப பெருசாக அழுவலை பார்த்துக்கோங்க. செத்து போயிட்டான். செத்து போனேன்னு என்ன பண்றான்னு பாருங்க. அப்பொழுது அவள் ஏறி போய் அவனை தேவனுடைய மனுஷன் கட்டிலின் மேல் வைத்து அவன் வைக்கப்பட்ட அறையின் கதவை பூட்டிக் கொண்டு போய் தன் புருஷனிடத்தில் ஆள் அனுப்பி, நான் சீக்கிரமாய் தேவனுடைய மனுஷன் இருக்கும் இடம் மட்டும் போய் வரும்படிக்கு வேலைக்காரரில் ஒருவனையும் ஒரு கழுதையும் எனக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்ல சொன்னாள். அப்பொழுது அவன் இது அமாவாசையும் இல்ல, ஓய்வு நாளும் அல்லவே, நீ இன்றைக்கு அவரிடத்துக்கு போக வேண்டியது என்ன என்று கேட்க சொன்னாள். அதற்கு அவள், எல்லாம் சரிதான். எல்லாம் சொல்லுங்க. உங்க பிரச்சனை எல்லாம் சரிதான், உங்க வியாதி எல்லாம் சரிதான், உங்க கடன் எல்லாம் சரிதான். சரிதானா அதுக்கு அர்த்தம் இருக்கு, பின்னாடி படிங்களேன். நான் போக வேண்டி இருக்கிறது என்று சொல்லி அனுப்பி கழுதையின் மேல் சேணம் வைத்து ஏறி தன் வேலைக்காரனை நோக்கி, இதை ஓட்டி கொண்டு போ, நான் உனக்கு சொன்னால் ஒழிய போகிற வழியில் எங்கும் ஓட்டத்தை நிறுத்தாதே என்று சொல்லி புறப்பட்டு. பாருங்க, எல்லாம் அவங்க ஹஸ்பண்ட் கேட்கிறாரு. சொல்லிருக்கலாம், பையன் மறிச்சு போயிட்டான்னு சொல்லிருக்கலாம். பட் ஆனா சொல்லலை. எல்லாம் ஒரு விசுவாசம் பாருங்களேன். ஹஸ்பண்ட் கேட்குறா, உங்கள் பிள்ளை இறந்து போச்சு அப்படின்னு சொல்கிற கூட அவருக்கு கதற இல்லை, அழக்கூட இல்லை. அப்படியே தன் இருதயத்தில் அப்படியே வச்சுட்டான். என்னன்னா அந்த மாதிரி ஒரு விசுவாசம் வச்சுட்டு ஹஸ்பண்ட்டை போய் கேட்குறாரு, நான் போகணும், எனக்கு ஆளை ஆயத்தப்படுத்து, ஒரு வேலைக்காரன் ஆயத்தப்படுத்து, நான் என்ன பண்ணுறேன் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு நான் போய் அவரை பார்க்கணும். அப்போ அவர் கேட்குறாரு, இது அமாவாசை இல்லையே, அமாவாசைலாம் ஜெபம் பண்ணுவாங்க போல் இருக்கு. அந்த காலத்துலேயே வந்தது போல் இருக்கு. அது இந்த காலத்துலேயே வருது, அமாவாசை ஜபம் அப்படின்னு. அமாவாசைக்கு இல்லை, ஓய்வு நாளும் இல்லை, அப்புறம் ஏன் நீ போகிற? அப்போ கூட சொல்லலாம்ல, சொல்லலை, மறைத்து விட்டாள். எதற்காக மறைத்தானா, சில ரகசியங்களை நீங்களும் நானும் மறைக்கத்தான் வேண்டும். ஆமே, அல்லேலூயா. மரியாள் தனக்கு சொன்னதை தன் இருதயத்தில் வைத்தாள் அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி இவன் பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லவே இல்லை. ஹஸ்பண்ட்ட சொல்லலை, வேலைக்காரன்ட்ட சொல்லலை. பையனை எங்கே கொண்டு போய் வச்சான்னா, எந்த இடத்துல அவர் கட்டப்பட்ட வீடோ அந்த வீட்டில் உள்ள ஒரு கட்டிலின் மேல், அந்த கட்டில் தான் அவர் படுத்திருப்பார், அந்த கட்டிலின் மேலே அவனை போட்டு கதவை பூட்டி. யாரோட கட்டில் போட்டாங்க? அவங்க வீட்டில் நிறைய இப்போ கட்டெல்லாம் இருக்கும், அந்த கட்டெல்லாம் போடல. தேவனோட மனுஷன் எங்கே தூங்குறானோ அங்கே
நீங்கள் எங்கே வரணும்னா ஆண்டோட அற்புதம் செய்கிற இடத்துக்கு நீங்கள் வரும்பொழுது கர்த்தர் உங்களுடைய சிறையிருப்பை அல்ல, கர்த்தர் உங்களை ஆவிக்குரிய மரணத்தை, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா மரணத்தையும் ஆண்டவராகிய தேவன் உயிர்த்தெழுந்த வல்லமை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். கரெக்டாக சொன்னா எங்கே போட்டானா, அந்த கட்டிலின் மேலே போட்டாள். அந்த கட்டில் மேல் போட்ட பொழுது அவ சொல்கிறான் வேலைக்காரன்ட்ட, எங்கே நிற்காத, எங்கே நிற்காத, நான் சொல்கிற வழியிலே எங்கும் ஓட்டத்தை நிறுத்தாதே என்று சொல்லி புறப்பட்டாள். என்று சொல்லி என்ன பண்ணலாம், எங்கே போய்க்கே நிற்காத, நான் எங்கே போகிறேன்னா அந்த அங்கே போயிட்டு அவரை பார்த்துட்டு இவரை பார்த்துட்டு அப்படியே சர்ச்சுக்கு வந்துட்டு அப்படியே கொஞ்சம் ஆராதனையில் கலந்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் செய்தியை கேட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டு திருப்பி அங்கங்கெல்லாம் போயிட்டு சுற்றிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறோம். அந்த ஓய்வு நாளே கிடையாது. அது சாரி சண்டே சர்வீஸே கிடையாது. வந்தீங்கன்னா சர்ச்சுக்கு அட்டன் பண்ணுங்க, அட்டன் பண்ணிட்டு போங்க. ஆகவே என்ன செய்யலாம், கழுதை மேலே என்ன பண்ணலாம், சேலம் வைத்து ஏறி வேலைக்காரன் நோக்கி நீ எங்கே என்ன பண்ண, எங்கே ஓட்டி கொண்டு போ, எங்கே என்ன பண்ண வழியில் நிற்கக்கூடாது. அதை தான் நான் சொல்கிறேன். நீங்கள் சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா நேரம் சர்ச்சுக்கு வாங்க. அந்த சிஸ்டரை பார்த்துட்டு வந்தேன், அந்த பிரதர் இருக்காருல்ல அவர் சர்ச்சுக்கு நீங்கள் வரேன்னாரு, அவரையும் கூட்டிகிட்டு வரலான்னு வந்தேன். அவர் சொல்லுவார் எனக்கு உடம்பு சரியில்லைங்க, என்னால் வர முடியலைங்க. அப்போ நீங்கள் பார்ப்போம், அவருக்கும் உடம்பு இல்லை நமக்கும் உடம்பு முடியல, பேசாமல் வீட்டிலே உட்காந்துக்கலாமே. சர்ச்சை கட் பண்ணுறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ பிசாசு எல்லாத்தையும் செய்வான். அதனால் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மாத்திரம் மிஸ் பண்ணாதீங்க. ஒரு 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 உறுதி எடுத்துக்கோங்க. இந்த மாதத்தில், இந்த வர போகிற வருஷத்தில் ஒரு ஓத்து எடுத்துக்கோங்க. 25 படிங்க. கர்மேல் பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்திற்கு போனால் தேவனுடைய மனுஷன் தூரத்திலே அவளை வரக்கண்டு தன் வேலைக்காரனாகிய கேயாசியை பார்த்து, அதோ சூனேமியால் வருகிறாள். பாருங்க, கர்மேல் பர்வதத்தில் இருக்காரு யாரு, எலிசா. அப்ப தேவனுடைய மனுஷன் என்ன சொல்றாரு, தூரத்திலே அவள் வரக்கண்டு. நீங்க தூரத்தில் இருந்தீங்கனாலும் கர்த்தர் உங்களை பார்க்கிற தேவனாக, நீங்க ஆண்டவரை விட்டு ரொம்ப தூரம் போனீங்கனாலும் கர்த்தர் உங்களை பார்க்கிற தேவன். தன்னுடைய இளைய மகன் இந்த ஸ்டைலில் தான் நடந்து வருவான் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவுக்கு தெரியும். அதனால தான் தூரத்திலே வரும்பொழுது அவங்க மகனை ஓடி போய் கட்டி தழுவினான். ஆமென். உங்களுக்கு ஒரு நடைய ஸ்டைல் இருக்கும், எனக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும், உங்களுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும், நீங்கள் ஒரு நடை ஸ்டைல் இருக்கும். கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் ஒரு வச்சிருப்பார். இந்த நடை ஸ்டைலை பார்த்துட்டு யாரா சூனமேத்தியா வராடா, என்னடா பிரச்சனை, போய் கேள்றா போய் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே என்ன பண்ணுறான், கேசி ஓடி போய் கேட்குறான், நீ அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி, அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி, என்னவா எதிர்கொண்டு சொல்லுங்க, எதிர்கொண்டு ஓடி. தேவனோட வார்த்தை எப்படி வருமா, ஓடி வரும். தேவனோட வார்த்தை எப்படிமா, ஆண்டோட வசனம் எப்படி வருதுன்னா, அவருடைய வார்த்தையை அனுப்பி சுகப்படுத்துவார். தேவன் தம்முடைய வார்த்தையை அனுப்பி சுகப்படுத்துவார். ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தையை பேசுகிற அருமையான எலிசாவுடைய வேலைக்காரன் ஓடி போய் கேட்குறான். என்ன கேட்குறான், அந்த பிள்ளை சுகமா, உன் ஃபஸ்ட்டு கேட்குறது நீ சுகமாக இருக்கையா, அதான் கேட்குறான் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, உன் புருஷன் சுகமாக இருக்கிறாரா, அதுக்கப்புறம் அந்த பிள்ளை சுகமாக இருக்கிறதா என்று அவளிடம் கேள் என்றாள். அவள் சுகம்தான் என்ன சொன்னாலும், உண்மையிலே சுகமா இல்லை, என்ன இருக்கு, மறிச்சு போயிருக்கு. ஆனால் பேசுகிற வார்த்தை என்னது, விசுவாச வார்த்தை. ஆமென். நீங்களும் நானும் விசுவாசம் இல்லை பிரதர், போன வருஷம் மாதிரி இல்லை பிரதர், இது புக்கெல்லாம் சொன்னாங்க. கோவிடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி போயிடுச்சு. நம்மளே ஒத்துக்கிறோம், ஆமாம் 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 கோவிடுக்கு அப்புறம் எல்லாம் போயிடுச்சு. இல்லை, ஒத்துக்காதீங்க. ஆண்டவர் இப்போ தான் ஆண்டவர் உயர்த்த போகிறாரு. ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், இப்போ தான் ஆண்டவர் உயர்த்த போகிறாரு. நம்ம பார்த்தீங்கன்னா பிரச்சனையை பார்க்குறோம். இந்த கோலியாத் சொல்கிறான், யாரா இருக்கா, வேண்டாம் வாடா, ஒருத்த வாடா தாவீது பாரு, வரேன் ஏறி வரேன், கொஞ்சம் வந்துடுறேன் சொல்லிட்டு என்ன பண்ணா, நேராக ஒழுப்பு என்ன பண்ணா, என்னத்தை தான் தேடினான், கூழாங்கல்ல தான் தேடினான். கன்னை தோணல, ஈட்டியை தோணல, பட்டயத்தை தோணல. என்ன தெரியுமா, அவனுக்கு தெரியும் நம்ம ஆண்டவர் வல்லமையில் ஆண்டவர் யாருக்கு தெரியும், தாவீதுக்கு தெரியும், உங்களுக்கு எனக்கும் தெரியணும், கர்த்தர் உங்களை கொண்டு என்னை கொண்டு ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. ஓடிப்போய் என்ன பண்ண, வந்துடுற கொஞ்சம் வரேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, கவனை சுத்த ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் அடிக்க ஆரம்பித்தான், போத்துன்னு கீழே விழுந்துட்டான். ஆண்டவர் உயர்த்ததை பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு உயர்த்த மாட்டார். அப்படியே நீங்கள் செய்கிற வேலையில் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும்பொழுது அதே ஸ்பீடில் கர்த்தர் உங்களே என்னை ஆண்டவர் உயர்த்தி கொண்டு போவார். அப்போ அவர் சொல்கிறான்னா, அவள் சுகம்தான் என்று சொல்லி இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து அவன் காலை பிடித்து கொண்டாள். அப்பொழுது கேயாசி அவளை விலக்கி விட வந்தான். தேவனுடைய மனுஷன் அவளை தடுக்காதே, அவள் ஆத்துமா துக்கமாய் இருக்கிறது,
கர்த்தர் அதை எனக்கு அறிவியாமல் மறைத்து வைத்தார் என்றான். அப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு ஆத்மா என்னமா இருக்கு, துக்கமா இருக்கு. சில கஷ்டம் வர வேலையில அழுவாம இருக்க முடியாது, வேதனைப்படாமல் இருக்க முடியாது. நம்மளாம் மனுஷர் தான், இன்னும் பரலோகத்துக்கு போல, இன்னும் சரீரம் என்ன பண்ணல, மகிமை அடையலை, மீட்பின் மகிமை அடையலை. நமக்கு பிரச்சனை இருக்கும், பாடுகள் இருக்கும், உபத்திரம் இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் எப்படி இருக்கீங்க? அந்த நேரத்தில் எப்படி இருக்கீங்க? கண்ணீர் விட்டு கதறலாம், ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட சோதனை, ஏன் ஆண்டவரே என் குடும்பம் இப்படி, ஏன் ஆண்டவரே என் பிள்ளைகள் இப்படி, ஏன் ஆண்டவரே என்னோட பிஸ்னஸ் இப்படி, ஏன் ஆண்டவரே என்னோட வாழ்க்கை இப்படி கதறலாம் ஒரு வேளை. ஆனால் ஆண்டவர் அது முடிவல்ல. 2024 இது முடிவல்ல. கர்த்தர் வேறு ஒரு காரியங்களை செய்ய இருக்கிறார். உயிர்த்தெழுந்த வல்லமை கர்த்தர் கொடுக்க போகிறார். உங்களுக்குள்ள எங்களுக்குள்ள இருக்கிற காரியங்களை கர்த்தர் ஆண்டவர் ஆஸ்வதிக்க சொல்றதை எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்துட்டா இருந்தார். கணவன்கிட்ட சொல்றா, முதல் என்ன செஞ்சா, பையனை கொண்டு போய் எங்கே போட்டார், மாடியில் போய் கட்டில் போய் போட்டார். யாரோட கட்டில்? எலிசாவோட கட்டில். அவளுக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. ஒரு சமயம் எலிசாவோட கட்டில் பட்டால் அந்த அபிஷேகம் டக்குன்னு வந்து ஒரு உயிரோட வந்துடும். ஆனால் இந்த சரீரம் என்னாச்சுன்னா, இது செத்து போய் என்னாச்சு, குளிர்ந்து போச்சு. இன்னைக்கு நிறைய பேர் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்காங்க. அனல் இல்லாமல் போச்சு, செத்து போனா ஜில்லுன்னு ஆயிடுச்சு. அப்பொழுது அவள், நான் என் ஆண்டவனிடத்தில் ஒரு குமாரனை வேண்டும் என்று கேட்டதுண்டா, எனக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்று நான் சொல்லவில்லையா என்றாள். இப்ப கேட்டேனா, நான் பிள்ளை வேணும்னு கேட்டேனா, நீங்க தானே வேணும்னு சொன்னீங்க, அப்ப நீங்களே இது பண்ணுங்க அப்படின்னு. இப்ப எலிசாக்கு இது வந்து ஒரு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அவர் ஈஸியாக கொடுத்துட்டு போவார், அவருக்கு பிரச்சனையே கிடையாது. இவன் மனுஷி, இவருக்கு என்னத்தை தெரியல. ஆண்டவர் அற்புதம் அவரை கொண்டு செய்வாரா செய்ய மாட்டாரா, ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அந்த நம்பிக்கையை இழந்து போச்சு. இப்போ கட்டில் போட்டு வந்துட்டாங்க, அதுக்குள்ளே எந்திரிச்சு இப்போ காத்தட்டுவான்னு பார்த்தா அவன் எந்திரிக்கவே இல்லை. அவன் படுத்து செத்தவனாக தான் இருக்கான். உடனே என்ன பண்றாரு, கேஎஸ்சியை கூப்பிட்டு, அப்பொழுது அவன் கேஎஸ்சியை பார்த்து, நீ உன் இடையை கட்டிக்கொண்டு என் தடியை உன் கையிலே பிடித்துக்கொண்டு வழியில் ஒருவனை சந்தித்தாலும் அவனை வினாவாமலும் உன்னை ஒருவன் வினாவினாலும் அவனுக்கு மறுமொழி சொல்லாமலும் போய் என் தடியை அந்த பிள்ளையின் முகத்தின் மேல் வை என்றார். முகத்தின் மேல், வழியிலே யார்ட்டையும் சொல்லாத, வேண்டாத ஆள்கிட்டலாம் பேசாத. விசுவாசம் என்ன போயிடும், உன்னோட அபிஷேகம் லீக் ஆயிரும். நீங்கள் போனீங்கன்னா கரெக்டாக ஊழியத்துக்கு போங்க, ஊழியத்துக்கு வாங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதை விட்டு அவனை பார்க்க போகிறேன், இந்த இவனை பார்க்க போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன் அப்படின்னு போட்டிங்கன்னா இருக்கிற அபிஷேகம் காலியாயிரும், உறிஞ்சி எடுத்துருவான் பிசாசு. வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னோன்னா அந்த வீட்டுக்கு போய்ட்டு ஜோம் பண்ணிட்டு வர்றதோட வச்சுக்கணும். அதை விட்டு அந்த சிஸ்டரை பார்க்கலாம், அவங்க நல்லா நமக்கு உதவி செய்வாங்க, நம்ம கூட இருப்பாங்க. அல்ல, உங்ககிட்ட இருக்க அபிஷேகம் பெருசு நினைக்கிறீங்க, நம்புறீங்களா? நான் எதுக்கும் குறைஞ்சவன் அல்ல, எனக்கு ஆண்டவர் அபிஷேகத்தை வைத்திருக்கா. கேஆசிக்கு அந்த அபிஷேகத்தை கொடுத்தாரு. யாருன்னா எலிசா கொடுக்குறாரு. என்ன பண்ண, தடியை கையில் வச்சுக்கோ, நீ போ, எனக்கு பதிலாக நீ போ, நீ போய் தடியை போடு. ஆனால் அவன்கிட்ட அந்த அபிஷேகம் இல்லை, அவன்கிட்ட கேஸ் அபிஷேகம் இல்லை, உயிர்த்தெழுந்த அபிஷேகம் அவன்கிட்ட இல்லை. ஆனால் எலிசா என்ன பண்ணுறாரு, அவன்கிட்ட தான் கொடுக்குறாரு. இன்றைக்கி நீங்கள் எப்படி இருக்கீங்க? காஞ்சி போயிருக்கீங்களா, வறண்டு போயிருக்கீங்களா, அபிஷேகம்லாம் இழந்து போய் நிற்கிறீங்களா? இன்றைக்கி ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிங்க, கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆண்டவர் வல்லமையை கர்த்தரவங்களை எடுத்து பயன்படுத்துவார். பிள்ளையின் தாயோ, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றார். என்ன மாதிரி ஜெபம் பாருங்க, நான் உங்களை விட மாட்டேன், நீங்கள் எப்படி கொடுக்க வச்சிங்களோ அப்படியே எங்களுக்கு திரும்ப ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு இந்த மாதத்தில் நிறைய காரியங்கள் சந்திக்க வேண்டியிருக்கிறது, எல்லாவற்றையும் நான் செய்து முடிக்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்கப்பா. ஒருவேளை கடனாக இருக்கலாம், ஒருவேளை வியாதியாக இருக்கலாம், ஒருவேளை நெருக்கமாக இருக்கலாம், ஒருவேளை கஷ்டமாக இருக்கலாம், ஒருவேளை பாடுகளாக இருக்கலாம். இன்னைக்கு ஒரு நற்செய்தி, கர்த்தர் உங்களை என்னையும் எழுந்திருக்க செய்ய போகிறார். ஆமாம், தூசியை உதறி விட்டு எழுந்திரு. நீ எழுந்திருக்கிற நேரம். கேயாசி அவர்களுக்கு முன்னே போய் அந்த தடியை பிள்ளையின் முகத்தின் மேல் வைத்தான். ஆனாலும் சத்தமும் இல்லை, உணர்ச்சியும் இல்லை. ஆமா, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சத்தமும் இருக்காது, உணர்ச்சி இருக்காது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அபிஷேகம் ஆராதனையில் கை தட்டுங்கன்னு சொல்லுவார், கையை உயர்த்துங்கன்னு சொல்லுவார், சத்தமும் இல்லை, உணர்ச்சியும் இல்லை, அப்படியே இருப்பான். எல்லாம் கை தட்டிட்டு இருப்பாங்க. இவங்க மாத்திரம் என்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி உணர்ச்சி இல்லாமல் இருப்பாங்க. ஆண்டவர் இந்த இடத்துக்கு வந்துட்டானா அக்னியாக இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. ஆமாம், அருமையான தேவ பிள்ளைகளே, 32 எடுத்து வாசிங்களேன். எலிசா வீட்டிற்குள் வந்தபோது இதோ அந்த பிள்ளை அவன் கட்டிலின் மேல் செத்து கிடந்தான். அந்த பிள்ளை என்னாச்சு, கட்டிலின் மேல் செத்து கிடந்தான்.
உயிரோடு இல்லை, செத்து கிடந்தான். இந்த செத்து கிடந்ததை கர்த்தர் உயிரோடு கொண்டு வர முடியுமா? பழைய வாழ்க்கையை ஆண்டவர் கொடுக்க முடியுமா? அதை விட மகிமையை கர்த்தர் கொடுக்க முடியும். ஆமென். உள்ளே போய் தங்கள் இருவருக்கும் பின்னாக அவன் கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து, முதல் காரியம் என்ன செஞ்சானா? கர்த்தரை நோக்கி சொல்லுங்க, கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்வேன். ஆமென். கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்வேன். சொல்லுங்க, எனக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்வேன். வசனம் சொல்லுகிறது என்னவென்று சொன்னால், கர்த்தர் உங்களுடைய என்னுடைய விண்ணப்பத்தை கர்த்தர், வேண்டுதல்களை கர்த்தர் அருள் செய்வார். உங்களுடைய வேண்டுதலை கர்த்தர் அருள் செய்வார். இருக்கீங்களா? ஆனால் நம்ம எப்படி இருக்கணுமா? கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கணும். கர்த்தரிடத்தில் வேண்டுதல் செய்தார்கள், அவர் வேண்டின காரியங்களை கர்த்தர் கொடுப்பார். வேண்டின பொழுது எப்படி வேண்டுனா பாருங்க, கிட்டே போய் தன் பிள்ளையின் வாயின் மேலும் தன் கண்கள் அவன் கண்களின் மேலும் தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கைகளின் மேலும் படும்படியாக அவன் மேல் குப்புறப்படுத்து கொண்டான். அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. சொல்லுங்க, அனல் கொண்டது. ஆமா, இதுவரைக்கும் அனல் இல்லாம இருந்துச்சு. நிறைய பேரோட வாழ்க்கையில அனல் இல்லை, குளிரும் இல்லை, அனலும் இல்லை. இந்த அனல் வேணும், தேவனோட அக்கினி வேணும், தேவனோட பிரசனை வேணும், தேவனோட வழிநடத்தல் வேணும். அனல் இல்லாதனால செத்து போயிட்டான். நிறைய பேரோட ஆவிக்குரிய வாழ்க்கை செத்து கிடக்கிறது காரணம் என்னன்னா, ஆவிக்குரிய அனல் இல்லை, அக்கினி இல்லை, தேவனோட அக்கினி இல்லை, தேவனோட அனல் இல்லை. நிறைய பேருக்கு தேவனோட அக்கினி, தேவனோட அனல் இருக்கும் என்று சொன்னால் கர்த்தர் அற்புதமாக ஆண்டவர் வழி நடத்துவார். திருப்பூர்லேருந்து ஒரு கால் வந்துச்சு முந்தானத்தில். அந்த பிள்ளை ஸ்கூலில் உட்காந்து +1 படிக்கிற பிள்ளை இங்கே வந்திருக்கு, பார்த்துருப்பீங்க. இந்த மகாலட்சுமி இத்தனை பிள்ளைங்க இருக்காங்க, அவங்க பிள்ளைலாம் விட்டு இதை பிடிக்க இல்லை எனக்கு அவள் தான் வேணும். ஆனாலும் ஸ்கூலில் எல்லாம் படித்து பெரிய ஆர்ப்பாட்டம், அடித்து போட்டு எல்லாத்தையும் தள்ளி விட்டு பிள்ளைங்கள்லாம் அடித்து சார் வராரு, ஃபிசிக்ஸ் சார் வராரு, அவரை அடித்து தள்ளி அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அங்கே ஒரு கிறிஸ்தவ அம்மா இருக்க டீச்சர் இருந்திருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சங்கீதம் 91 எடுத்து படிமான்னு சொல்லி படிக்க சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் படிக்க முடியல. அப்புறம் அவங்க ஏதோ சொல்லி அதை ஆஃப் பண்ணி விட்டாங்க. அப்புறம் சாயங்காலம் வீட்டுக்கு வந்துடுச்சு. வீட்டுக்கு வந்தோன்னா எனக்கு ஃபோனுக்கு மேலே ஃபோன் வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஃபோன் வருதுன்னு அட்டன் பண்ணவே இல்லை. ரொம்ப நேரம் வந்துச்சு. ஏன்னா அப்படி போடுறாங்க, என்ன விஷயம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிச்சேன். வாட் இஸ் த ப்ராப்ளம், வாட் இஸ் த மேட்டர் அப்படிங்கன்னா, இல்லை அவளுக்கு பழையபடி பிசாசை பிடிச்சிக்கிச்சு, பயங்கரமாக பிசாசு பேச ஆரம்பிச்சு. சரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் ஜெபிக்காரு. ஆமாம் நான் தான் வந்தேன் 11 மணிக்கு வந்தேன் காலையில். இவளை பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏற்கனவே அந்த பிசாசு இருந்திருக்கிறதுக்குள்ளே, அதனால் அவளை பிடிக்கும். அதனால் அவள்கிட்ட வந்துட்டேன். நான் என்ன பண்ண போகிறேன், நான் போக மாட்டேன் அப்படின்ச்சு. நான் சொன்னேன், உடனே அனுப்ப போகிறேன், காசில் ஏசு நாமத்தில் போ அப்படின்னு சொன்னேன். விழுந்துச்சு. ஏன் அதை சொல்கிறேன்னா, உங்ககிட்ட இருந்த அக்கினி வெளியே புறப்பட்டு வரும்பொழுது அசாதாரணமான காரியங்கள் செய்யும். நாங்கள் போல, நான் திருச்சியில் இருக்கேன், ஆனால் தேவனோட வல்லமையில் வார்த்தை போகுது, அபிஷேகம் போகுது, ஆண்டோட கட்டவிழ்க்கிற அபிஷேகம் உங்களில் எங்கிருந்து புறப்பட்டு போகணுங்க. ஆமென். இந்த அபிஷேகம் இல்லைன்னு சொன்னால் நான் என்ன பண்ண முடியாது, பிசாசை விரட்ட முடியாது. ஒரு சினிமா நமக்கு வாஸ்க்கு ஒரு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திர ஆண்டவரை சிலுவை போட்டு அமுச்சு விட்டுறது இல்லை. நம்மெல்லாம் அப்படி தான் அக்கினிகளால் நிரம்பியிருக்கோம். எத்தனை பேர் அக்கினிகளால் நிரம்பணும்னு ஆசைப்படுறாங்க. அவன் எழுந்து அறை வீட்டில் இங்கும் அங்கும் உலாவி திரும்ப கிட்ட போய் அவன் மேல் குப்புறப்படுத்தான். அப்பொழுது அந்த பிள்ளை 7 தரம் தும்மி தன் கண்களை திறந்தான். பாருங்க, இன்னொரு ட்ரை பண்ணுங்க. முதல் ட்ரைல இல்ல, கேசி ட்ரை பண்ணப்ப இல்ல, இவரு ட்ரை பண்ணப்பையும் இல்ல. இன்னொரு முறை ட்ரை பண்ணுங்க, இன்னொரு முறை ட்ரை பண்ணுங்க. அதுதான் அந்த செய்தியினோட நோக்கம். இன்னொரு முறை ஜெபிங்க, இன்னொரு முறை வேதம் வாசிங்க, இன்னொரு முறை தேவ சமூகத்தில் இருங்க, இன்னொரு முறை தேவனோடு கூட இருங்க. கர்த்தர் அற்புதம் செய்வார். ஆமென். இன்னொரு முறை தேவைப்பட்டது, செகண்ட் சான்ஸ். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் இன்னொரு சான்ஸ் கர்த்தர் கொடுக்க போகிறார். அதை விட்டுறாதீங்க. அது ஒருவேளை 2024 கடைசியாக இருக்கலாம், அல்லது 2025 ஆரம்பமாக இருக்கலாம். ஆமென். செய்தியெல்லாம் கேட்குறப்ப ரொம்ப பயமாக இருக்குது. சொல்ல பள்ளிக்கரணை பார்த்தீங்கன்னா கடல் மட்டத்தோட கீழே இருக்குது. அப்புறம் வேளச்சேரி எப்படி இருக்குன்னா கடல் மட்டத்தோட கீழே இருக்குது. ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் என்ன ஆகும்னா இதெல்லாம் மூழ்கி போயிடும். இப்படி தான் செய்தி, நியூஸ் இப்படி தான் இருக்குது. ஆனால் கர்த்தர் ஆதரவாக இருந்து காப்பாற்றுகிற தேவன். ஆமென். நம்ம ஜெபிக்கிறனால ஆண்டவர் காப்பாற்றி கொண்டிருக்கா. உள்ளே இருக்குன்னா என்ன, தண்ணி உள்ளே போயிருந்துருக்கணும். ஆனால் கர்த்தர் நிறுத்தி வச்சிருக்காரு. ஏன் தெரியுமா? உங்கள் ஜெபம், என் ஜெபம், எல்லாரோட ஜெபமும் ஆண்டவர் கேட்கிற தேவனாக இருக்கிறார். அப்பொழுது அவன் கேயாசியை கூப்பிட்டு அந்த சூனேமியாளை அழைத்து கொண்டு வா என்றான்.
அவளை அழைத்து கொண்டு வந்தான். அவள் அவனிடத்தில் வந்தபோது அவன், உன் குமாரனை எடுத்துக்கொண்டு போ என்றான். அப்பொழுது அவள் உள்ளே போய் அவன் பாதத்திலே விழுந்து தரை மட்டும் பணிந்து தன் குமாரனை எடுத்துக்கொண்டு வெளியே போனாள். ஆமா, கடைசி தரை மட்டும் என்ன பண்ணா? வர்ஷிப். ஆண்டவர் நாமத்தை அப்படியே தரை மட்டும் பணிந்து துதிச்சு கொள்ளுங்க. ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. அனல் வேணும். அனல் இல்லாதனால பிள்ளை எந்திரிக்கல. எப்போ அனல் வந்துச்சோ இருக்கிற எல்லா ப்ராப்ளம் உங்களை விட்டு ஓடி போயிடும். எப்போ அக்னி உங்கள்கிட்ட வந்துச்சோ எல்லா ப்ராப்ளம் உங்களை விட்டு ஓடி போயிடும். நம்புறவங்களாமன்னு சொல்லுங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை, பாரம்பரிய சாபம் சுமந்துட்டே வருவாங்க. இன்னும் நம்ம நல்லா தான் இருப்போம், நம்ம நல்லா தான் ஜெபம் பண்ணோம். அதான் சாபம் நம்மளை துரத்திட்டே வரும். அது 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் அந்த சாபம் நம்மை தொடருமா. ஆகவே நம்ம எந்த சாபத்தில் இருக்குன்னு தெரியல. ஆனால் வசனம் என்ன சொல்லுதுன்னா, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதுகிறபடி கிறிஸ்து எனக்காக சிலுவையிலே சாபமானா. இந்த சாபத்தின் வியாதியெல்லாம் இயேசு நாமத்தினால சிலுவையை கொண்டு கலாத்தியர் 3:13 படி ஜெபிங்க. கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். இருக்கீங்களா? ஆண்டவர் சாபத்திலிருந்து விடுதலை கர்த்தர் கொடுப்பார். இந்த குடும்பத்தில் என்ன சாபம் என்று சொன்னால், குழந்தை பாக்கியம் இல்லை. அதனால ஆண்டவர் ஆரம்பத்தில் இல்லைன்ட்டார். ஆனா எலிசா ஜெபம் பண்ணதுனால ஆண்டவர் என்ன பண்ணாரா? சாபத்தை ஆசீர்வாதம் மாத்தி அவனுக்கு ஒரு குழந்தை கொடுக்க ஆரம்பிச்சார். ஆமென். அந்த குழந்தைக்கு என்ன இருக்கணும் வேண்டும்னா, அனல் இருக்க வேண்டும். என்ன உங்களுக்கு எனக்கு என்ன இருக்க வேண்டும்னா, அக்கினி இருக்க வேண்டும். ஆவியிலே அனலா இருங்கள். ஆவியிலே அனலா இருங்க. ஆவியிலே அனல் இல்லைன்னா பழைக்க முடியாதுங்க இந்த உலகத்துல. ஒரு நாளைக்கு ஒரு சட்டம் வருது, ஒரு நாளைக்கு ஒரு பிரச்சனை வருது, ஒரு நாளைக்கு ஒரு போராட்டம் வருது. எல்லாத்தையும் நீங்க ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கும் எனக்கும் அக்கினி வேண்டும். 2025 சந்திப்பதற்கு அக்கினி வேண்டும். பிசாசின் கிரியை அழிப்பதற்கு அக்கினி வேண்டும். லாபகரமா வரத நஷ்டப்படுத்துகிற நஷ்டத்தின் ஆவி இயேசு நாமத்தினாலே அக்கினினால சுட்டரிக்கப்பட வேண்டும். வியாதிகள் சுட்டரிக்கப்பட வேண்டும். அற்புதம் நடக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில எல்லைகளை ஆண்டவர் வாசல் திறக்க வேண்டும். திறந்த வாசல் எனக்கு முன்பாக வைக்கிற ஒருவனும் அதை பூட்ட முடியாது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் வைத்திருக்கிறார். நம்புறவங்க ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எத்தனை வருஷம் வராவிடலாம், இந்த வருஷம் உங்களுக்கு கதவு திறக்கப்படும். எத்தனை வருஷம் வரல, இவ்வளவு சாவியை போட்டு பார்த்தேன், எந்த சாவி ஒர்க் பண்ணல, இன்னும் ஒரு சாவி இருக்கு, அதை போடுங்க. இந்த சாவியை போடுங்க, கார் ஸ்டார்ட் ஆகும். இந்த காருக்கு போடுற சாவியை விட்டுட்டு இந்த சாவியை போட்டால் அந்த வீட்டு சாவி, அது வீடு தான் திறக்கும், கார் ஓடாது. இந்த சாவியை எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், காரை நான் திறக்க முடியும். ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பார். சரியான திறவுகோலை போடுங்க, சரியான பாதையை தெரிந்து கொள்ளுங்க. இவ்வளவு நாள் நீங்க எங்கெங்கெல்லாம் போயிருந்திருக்கலாம், ஆனா இன்றைக்கு நீங்க தேவ சமூகத்துல வந்தபடினால உங்க ஆவியிலே ஆண்டவராகிய தேவன் அனலை கர்த்தர் கொடுக்க போகிறார், அபிஷேகத்தை கொடுக்க போகிறார், அக்னியை கொடுக்க போகிறார், வல்லமையை கொடுக்க போகிறார், திறந்த வாசலை வைக்க போகிறார். தேவ நாம மகிமைப்பட போகிறது. ஆமென். ஹல்லேலூயா. நான் நன்றி செலுத்துவோம் கர்த்தருக்கு. கொடுத்த அந்த மாதத்திற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி சுவாமி. கர்த்தாவே, 11 மாதங்கள் கடந்து வந்து இந்த 12ஆம் மாதத்தில் எங்களை நடத்தின கிருபைக்காக உமக்கு நன்றி சுவாமி. எங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து இந்த நாளை நீங்கள் மன மகிழ்ச்சியோடு காண செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்திக்கிற சுவாமி. கர்த்தாவே, எத்தனையோ மேடு பள்ளங்களை கடந்து வர கர்த்தர் நீங்கள் கிருபை பாராட்டினீங்க ஆண்டவரே. இந்த நாளை மன மகிழ்ச்சியோடு நன்றியோடு ஆண்டவரை நாங்கள் துதிக்கிற உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்திக்கிறோம். இந்த ஆராதனை வேலையில் கர்த்தர் நீங்கள் இடைப்பட்டதற்காக உமக்கு நன்றி. எங்களை நீங்கள் தொட்டு நீங்கள் ஆறுதல் படுத்தி தேர்தல் படுத்தி ஆண்டவரே, புதிய மாதத்தில் புதிய வாக்குத்தத்தத்தை கொடுத்து ஆண்டவரே மீண்டுமாக எங்களை உயிர்ப்பித்த கிருபைக்காக தயவிற்காக கோடானு கோடி நன்றி செலுத்துகிறோம். செய்தி வேலைக்காக உமக்கு நன்றி. கர்த்தர் எங்களோடு நீங்கள் பேசியதற்காக நன்றி. நீ நேற்றும் என்றும் என்று மாறாதவராய் இருக்கிறீர் சுவாமி. கர்த்தாவே, உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை என்றும் எங்களோட கூட இருக்குது. இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே, இந்த விசுவாசத்தில் இன்னும் பலப்பட உதவி செய்யுங்க சுவாமி. எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே, ஆண்டவரே, உங்கள் விசுவாசம் சோர்ந்து போகாதபடி ஆண்டவரே முன்னோக்கி ஓடத்தக்கதான ஒரு பலத்தை எங்களுக்கு கொடுத்து நீங்கள் ஆசீர்வதிங்க சுவாமி. இந்த கடைசி மாதத்தில் உள்ளத்தின் வேண்டுதல்கள் சொல்ல முடியாதபடியான இருதயத்தின் பாரங்கள் எல்லாவற்றையும் நம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இருதயத்தின் வேண்டுதல்களை நிறைவு செய்வேன்னு சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறீங்களே சுவாமி. கர்த்தாவே, என்னென்ன காரியங்கள் இன்னும் ஆண்டவரை நிறைவேறாதபடி தாமதித்து கொண்டிருக்கிற எல்லா
எல்லாவற்றையும் கர்த்தருடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாவற்றிலும் இருக்கிற எல்லா வெண்கல கதவு இரும்பு தாழ்பாலும் நொறுங்கி போகட்டும் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே. ஆண்டவரே, காரிய சித்தியோ கர்த்தரால் வரும் ஆண்டவரே. இந்த நாளில் வரட்டும். இந்த 12வது மாதம் ஆண்டவரே, என்னென்ன காரியங்கள் தாமதித்து ஸ்தம்பித்து நிற்கிறதோ எல்லா காரியங்களையும் ஆண்டவரே நீங்க ஆண்டவரே கொடுத்து எங்கள் இருதயத்தை நிறைவு செய்வதற்காக உமக்கு நன்றி. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இரு, அவன் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை நிறைவு செய்வார் என்ற வார்த்தை முற்றிலுமாக இந்த வாழ்க்கையிலும் எங்கள் குடும்ப வாழ்க்கையிலும் தனிப்பட்ட விதத்திலையும் ஊழிய பாதையிலும் கடந்து வரும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள திருநாமத்தை கொண்டு நாங்கள் செபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல சுவாமி, ஆமென் ஆமென். ஜெப தேவைக்கு 9894913619. Ay,